அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி தேதி ஜூலை 15, 2024. இன்றைக்கி நான் மிட் கேப் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி எடுப்போன்ட்டு எடுத்தது. அது வந்து ஆல்கோ ட்ரேடிங் தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறது. அது மூலமாக எடுப்பேன். எதுவுமே என்னென்ன எனக்கு ப்ரொஃபஷ்னல் வேறு இருக்குது. இது வந்து என்னோடய பார்ட் டைம் ட்ரேட் தான். நீங்கள் இப்போ பார்க்கலாம் ட்ரேட் புக்கிலலாம் என்ட்ரிஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்ட்டு. ஆக்சுவலாக 3:15 வரைக்கும் எல்லாம் எக்ஸிக்யூஷன் ஆகும். 9:30 to 3:15 வரைக்கும் தான் நம்மளோட ட்ரேடு ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அதோட ட்ரேட்ஸ் டீட்டெயில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 8,000 சம்திங் ப்ராஃபிட்டு. கேபிட்டல் வந்து 8 lakh போட்டிருந்தோம். இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்கலாம். இந்த போர்ட்ஃபோலியோவில் லாஸ்ட்டாக ஒரு லெக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்லேயே இருக்கும். அது என்ன காரணம்னா 0.35க்கு வந்து ஹெட்ஜிங்காக எடுத்தது 0.05 ருபீஸ் ஆகிடுச்சு. அதை வந்து செல்லிங் போட்டிருந்தேன். செல்லிங் ஆன இது ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு ஆல்கோலேருந்து. ஆனால் அது பார்த்திங்கன்னா கேன்சல்ட் ஆகிருக்கு. என்ன காரணம்னா பையர்ஸ் யாரும் இல்லை. அதனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3:32க்கு பாருங்கள், அது எக்ஸிக்யூஷனில் இருந்து கேன்சல்ட் ஆகிருக்கு பாருங்கள். 3:32க்கு ப்ரோக்கரே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. 12,700 CE பார்த்திங்கன்னா தெரியலாம். ஆக்சுவலாக அது பையிங் வாங்கினதுனால ஆர்டர்ஸில் வந்து செல்லிங்னு அதில் காமிக்கும் உங்களுக்கு. அதுதான் காரணம். எக்ஸிக்யூட்டரில் பார்த்திங்கன்னா செல்லிங்னு அதில் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதே லெக் தான் இங்கே வந்து ஓப்பனில் இருக்க மாதிரியே காமிக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஓடிஎம் ஆப்ஷனுங்கிறதுனால நோ ப்ராப்ளம், எந்த இஷ்யூவும் கிடையாது. ப்ராஃபிட் வந்து 8,100 வந்திருக்கு. ப்ளஸ்ஸு 225 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ரியலைஸ்டில் இருக்கும். என்ன காரணம்னா அந்த லெக் வந்து எக்ஸிக்யூட்டட் ஆகாதனால அது ப்ரோக்கர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அது மாறிடும். இங்கே கேபிட்டல் பார்த்திங்கன்னா 8,49,000 யூஸ் பண்ணியிருக்காது. ஒரு 51,000 மார்ஜின் இருக்குது. அது என்ன காரணம்னா ஃப்ரைடே வந்து இது எடுத்தேன், பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன். F&O நார்மல்னு இருக்குது பாருங்கள். அதுதான் அது. அந்த அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணியிருந்திருக்கோம் நம்ம அக்கௌண்ட்டில். அது திருப்பி நாளைக்கு இதாகிடும், அது கேன்சல் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இதுதான் அமௌண்ட் இன்றைக்கி வந்தது. வாங்க நம்ம சார்ட்டுக்கு போவோம். சார்ட்டில் பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டி எடுத்துக்கிறேன். மிட் கேப் நிஃப்டி 3 minutes டைம் ஃப்ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், நம்ம 9:30க்கு வந்து ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த இருக்க அதை வச்சுக்கிறேன். 9:30 வேர் இஸ் தட் 9:30க்கு ஆர்டர் ப்ளேஸ் ஸ்டார்ட் பண்ணிச்சு ஆல்கோ. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைட் ரேலியாக இருந்துச்சு. அப்போ வந்து கால் ஆப்ஷன் வந்து ஷெல் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் மூவ்மெண்ட் வருதுன்னா புட் ஆப்ஷன் செல் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒன் சைட் ரேலியாக மறுபடியும் அப்வர்ட் டைரெக்ஷன்லேயே இருந்துச்சு. ஸோ அகைன் கால் ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்ததெல்லாம் லாஸ் தான். எடுத்துகிட்டு 12 o'clock நியராக வந்தப்போ எல்லாம் ஃபஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில். அது முடிஞ்சிட்டு அப்புறம் செகண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு. செகண்ட் செஷனில் கொஞ்சம் நல்ல ஒரு தீட்டாடிக்கு வந்துச்சு. ஒரே இடத்துலையே வந்து மார்க்கெட் ரொம்ப மூவ்மெண்ட் கொடுக்காமல் இருந்ததுனால நல்ல ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சடனாக ஒரு டவுனு, அதுக்கப்புறம் கேப் அப்னு 2-3 தடவை கொடுத்துச்சு. அப்போவும் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அடித்தது போக ஆக்சுவலாக இது ப்ராஃபிட் வந்து ஒரு 15,000 கிட்ட இருந்துச்சு. அது எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக 8,000 தான் புக் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் வந்து நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 21,000 கிட்ட பொசிஷனல் ப்ராஃபிட் இருந்துச்சு. பொசிஷனல் ட்ரேட் எடுத்திருந்தது. ஸோ மார்னிங் செஷனில் ஒரு 19,000 லாஸ் பண்ணிடுச்சு மார்னிங் ட்ரேடு. அதுக்கப்புறம் ஈவினிங் ட்ரேடு கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுச்சு. அதெல்லாம் இப்போ போக பார்த்திங்கன்னா 8,000 தான் லாஸ்ட்டாக நமக்கு நின்றுருக்குது. இல்லைனா வந்து இந்த 3 ஸ்ட்ராட்டஜி டைவர்சிஃபிகேஷனோட நம்ம போகிறதுனால தான் நமக்கு ப்ராஃபிட்டு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.